GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அவர் வந்து நான் ஒரு கிட்டத்தட்ட வயசு 13 இருக்கும். அப்போ வந்து அஃப்கோர்ஸ் மலேசியாவில் நிறையா முருகர் கோயில் இருக்காங்களா, அந்த மெயின் ஷ்ரைன் இருப்பாங்களா மூலவர், அவர் ஃபோட்டோ வந்து என் கண்ணு முன்னாடி காட்டினாங்க யாரும். அப்பிலேருந்து நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, முருகா எந்தன் கலியுக வரதனே அருள்தாரும் முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா இவர் பறந்து வராங்க, இனிமேல் இந்த ஒளி வருது, அதெல்லாம் தான் என்னை வந்து கேட்டிங்களா ரொம்ப உதவி பண்ணியிருக்கு இந்த மாதிரி கற்பனைகளை வருது. கடவுளை வந்து நம்ம வந்து கோயிலுக்கு போகிறப்ப அவர் வந்து அமைதியாக உள்ளுக்கு இருக்காரு இல்லையா. இப்போ நிறைய கடவுள் இருக்காங்க, நிறைய தெய்வங்கள் இருக்கும்போது நீங்க பர்டிகுலரா முருகனை எடுத்து தான் நம்ம இது பண்ணணும். முருகன், வேலு, மயில், சேவல் எல்லாம் முருகர் முருகர் முருகர், அது ஏன் சார்? நான் சொன்ன மாதிரி சின்ன வயசுல எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த கனெக்ஷன் வந்துருச்சு. நான் பெரிய பக்தி, ஐ மீன் நீங்க பார்க்கலாம் சுத்தி இருக்கிற முருகன் இல்லையா, முருகரா இருக்காரு. இப்போ பாருங்க, இப்போ இங்க இந்த பக்கத்து இருக்காருயா அந்த முருகர். இந்த முருகர் வந்து நான் ஒரு 4-5 years ago செஞ்சேன். அப்பெல்லாம் வந்து ஏஐ இல்லை, பியோர் ஃபோட்டோஷாப்ல இவரை இப்போ பாருங்க எந்த அளவுக்கு நம்ம வந்து முன்னேற்றி கொண்டு போவார்னு. இப்போ எந்த ஆறுபடைக்கு இந்தியாவில் இருக்கிற ஆறுபடை வீட்டுக்கு போனாலும் இவரை நீங்க அங்க பார்க்கலாம். அந்த ஷாப்ஸ்லாம் இருக்கணும் இல்லையா கோயில் வழியா, அங்க வைக்கிறாங்க இவரை. நீங்க கேட்கறதுனால சொல்றேன், வாழ்க்கையில வர அந்த சேலஞ்சஸ் நான் சொன்ன மாதிரி வேலையிலும் சரி வாழ்க்கையிலும் சரி அவர் வந்து பாடம் கத்து கொடுத்துட்டே இருப்பாரு, ஆனா கை விட மாட்டார். அது ஓடிக்கிட்டே இருக்கும், நானும் பாடிக்கிட்டே செஞ்சுக்கிட்டே இருப்பேன். கடைசியில ஒருகிட்ட ஒரு மன்னிப்பு கேட்பேன், எனக்கு தமிழ் தெரியாது, எனக்கு தெரியும் நீங்க தமிழ் கடவுள்னு. நெக்ஸ்ட் லெவலுக்கு அதெல்லாம் உதவியா இருக்கும். ஸோ இவரை நான் கும்பிட இவருக்காக ஹார்ட் ஒர்க் நான் செய்ய எனக்கு நிறைய சவால் வந்துகிட்டு இருந்தாலும் அதை தாண்டி போறதுக்கு வந்து இவர் ரொம்ப உதவியா இருக்காரு. அதான் அவர் வந்து நான் உள்ளந்தோறும் அவரை நினைக்கிறேன். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு மலேசியால இருந்து ரமேஷ். நிறைய பேருக்கு முருகனோட ஏஐ வீடியோஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க, ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. முருகனை கண்ணுக்கு முன்னாலேயே கொண்டு வந்து பல நேரத்தில் நிறுத்தி இருப்பாரு. அவரை தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். சார் வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்பவே நல்லா இருக்கேன் சார். பின்னால எல்லாமே முருகராகவே தெரியுறாரு. எல்லோருமே வந்துட்டு ஏஐ அப்படிங்கிற அந்த டூலை வந்து ஒரு விதமாக யூஸ் பண்ணுவாங்க. நீங்க ஏஐக்குள்ள முருகரை கொண்டு வரதுக்கு ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக்கா ரீசன் இருக்கும். ஏன்னா உங்களோட ஒவ்வொரு வீடியோஸுக்குள்ளேயும் ஒரு கதை இருக்கு. அது ஏதோ ஒன்று தெரிஞ்சா முருகனை ஃபீல் பண்ணா மட்டும்தான் அது முடியும். நீங்க எப்படி முருகனை கையில் எடுத்தீங்க ஏஐக்குள்ள? முதல் ஸ்டார்டிங்ல வந்துடுறேன். ஓகே, நான் வந்து மலேசியன் இந்தியன், பார்ன் அண்ட் ரேஸ் ஹியர், கோலாலம்பூர், மலேசியா. முருகர் எப்படி கைக்குள்ள வந்தாருன்னீங்களா, அவரை வந்து நான் ஒரு கிட்டத்தட்ட வயசு 13 இருக்கும். அப்போ வந்து அஃப்கோர்ஸ் மலேசியாவில் நிறையா முருகர் கோயில் இருக்காங்களா, அந்த மெயின் ஷ்ரைன் இருப்பாங்களா மூலவர், அவர் ஃபோட்டோ வந்து என் கண்ணு முன்னாடி காட்டினாங்க யாரும். அப்பிலேருந்து நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, அது ஒரு வைப்ரேஷன் வந்துருச்சு எனக்கு. இவர் யாரு அப்போ வந்து பாருங்க 13 வயசு 14 வயசுல வந்து அந்த கடவுளோட அவரோட மகிமெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, ஆமா இல்லையா. ஸோ இப்போ நான் சுற்றி கேட்குறப்ப அம்மா அப்பாட்ட கிடையாது, இவர் யாரு, இவர் என்ன கடவுள், பேர் என்னன்னு கேட்கும்போது தான் முருகன் சொன்னாங்க. அப்புறம் ஏன் தெரியல, ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் கோயிலுக்கு போயிருக்கேன், ஆனா அந்த உருவம் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போனதுனால நானே சொந்தமா போய் கடைக்கு போய், எங்க வீட்டுல வந்து முருகர் வந்து தனியா இருப்பாரு, அப்புறம் வந்து ஃபேமிலியோட இருப்பாங்களே, நான் அவரை தனியா வச்சு அவரை நான் கும்பிட்டேன் வேற அந்த வயசுலயே. ஸோ அது ரொம்ப பிடிச்சி போய் படிப்படியா வந்து பாத்தீங்களா, நான் வந்து இப்போ நீங்க சொல்றீங்களா ஏஐ அந்த மாதிரிலாம், அது எதுவும் நான் படிக்கல, டிசைன் அந்த மாதிரி. நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டூடெண்ட். இந்த டிசைன்லாம் வந்து எப்படி பார்த்தீங்களா, அது ஒரு பேஷன். ஸோ இது வந்து நிறைய பேர் செய்கிறாங்களே, மூவி போஸ்ட் அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி செய்யலான்னு சொல்லி தான் ட்ரை பண்ணேன். படிப்படியாக ஃபோட்டோஷாப்லாம் தெரிஞ்சு படித்து, அப்புறம் வந்து இப்போ இடையில ஏஐ வந்துச்சு இல்லையா, நான் வந்து இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ஆளுக்கிட்ட கதை சொல்கிறது ரொம்ப பிடிக்கும். அது வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்களா, கேப்ஷன் லிமிட் இருக்கும். ஒரு 4 வருஷம் முன்னுக்கெல்லாம் பார்த்தீங்களா நிறைய நான் எழுதுவேன். அந்த கதையை எழுதும் போது ஆனால் விஷுவல் வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கும், அந்த அப்படியே மூவ்லாம் பண்ணாது இல்லையா. அப்போ ஏஐ இல்லை. அப்போ இப்போ ஏஐ வந்தோடனே எனக்கு என்ன ஈஸி ஆச்சுன்னா, அதெல்லாம் எடுத்து அந்த கதையை எடுத்து சுருக்கமாக ஆக்கி ஒரு 15-20 செகண்ட்ஸ்க்குள்ள என்னால் வந்து எலாபரேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பவர்ஃபுல்லாக இருக்குது இப்போ ஏஐ. அண்ட் எவ்ரி டே இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க தருணத்தை கூட இந்த ஏஐ வந்து முன்னேறிக்கிட்டே இருக்கு.
ஸோ எவ்ரிடே ஈவன் இப்போ நம்ம இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்றவனுக்கு ஒரு ம். 15 மினிட்ஸ் பிஃபோர் ஒரு ஆர்ட் ஒர்க் நான் திருப்பி போட்டேன். அன்னாடிக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோன்னா நான் ஒரு 1லேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஒதுக்கிடுவேன் என் டைமுக்கு. இந்த மாதிரி கற்பனைங்க நிறைய வரும். நான் வந்து சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அந்த மாதிரி எதுவும் விடாம அப்படியே நான் வந்து செஞ்சு முடிச்சிடுவேன். ஓகே. இப்போ இந்த மாரி கற்பனைகள்லாம் எப்படி தோணும்? ஒரு ஒரு உருத்திராட்சம், ஒரு சிவலிங்கத்துல இருந்து ஒரு உருத்திராட்சம், அந்த உருத்திராட்சம் அப்படியே உருண்டு வந்து அப்படியே முருகரா மாறுது. இந்த மாரி எல்லாம் உங்களுக்கு எப்படி தோணுதுங்க சார்? நான் ஒரு பெரிய மார்வல் டிசி ஃபேன். நிறைய பேர் மார்வல் மூவிஸ் பார்த்துருப்பாங்களா, அயன் மூன், அயன் மேன், சூப்பர்மேன், யாஹ்! கேப்டன் அமெரிக்கா அந்த மாதிரி சின்ன வயசுலேயே நான் வந்து அவங்களெல்லாம் பார்த்துட்டு வரேன். அப்படி பார்க்கும்போது மைண்ட்ல வந்து அந்த விஷுவல் வரும். இவங்க பறந்து வராங்க, இனிமேல் அந்த ஒளி வருது. அதெல்லாம் தான் என்னை வந்து கேட்டிங்களா ரொம்ப உதவி பண்ணியிருக்கு இந்த மாதிரி கற்பனைகளை வர்றதுக்கு. கடவுளை வந்து நம்ம வந்து கோயிலுக்கு போறப்ப அவர் வந்து அமைதியா உள்ளுக்கு இருக்காரு இல்லையா, இவரை வந்து சரி நம்ம வந்து ஹெல்ப் பண்ணலாம், எப்படி விஷுவல்ஸ் வந்து பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் கடவுள் நிறைய பேருக்கு பிடிக்கும், எப்படி இன்னும் கொஞ்சம் நெருக்கமா ஆக்கிறதுக்கு வந்து நான் கிரியேட் பண்ணதான் இந்த ஏஐ இது. இதெல்லாம் வந்து நான் ரூம் போட்டு யோசிக்க மாட்டேன். எனக்கு இதெல்லாம் ஒரு 1 செகண்ட்ல வரும் அந்த ஐடியா. ஏதாச்சும் படம் பார்க்கும்போது அந்த படம் வந்து படம் ஒரு இங்கிலீஷ் படம் வச்சுங்களேன், அது வந்து சம்மந்தப்படாம படம் கூட இருக்கலாம். ஆனா அது பார்க்குறப்ப அந்த ஒரு மைண்ட்ல வரும். இந்த ஒரு ஒளி வருது, இந்த ஒளி வச்சு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் என்ன பண்ணலாம். ஒளி வந்து உங்க முன்னுக்கு எடுக்கும்போது ரொம்ப பிரைட்டா இருக்கும். அதாவது 8 வச்சு பார்க்கும்போது ஒரு சின்ன ஒளி தானே. ஸோ ம். இது வந்து பெர்ஸ்பெக்டிவா நம்ம பார்க்கலாம் 360. ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப எப்படி இந்த கற்பனை வந்து மக்கள் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஆனா அவங்களோட மைண்டை வந்து நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணலாம், இந்த பெர்ஸ்பெக்டிவ்லயும் பார்க்க முடியும்னு சொல்லி தான் இந்த ஐடியா வரப்ப சட்டுன்னு நான் செஞ்சிருவேன். வெயிட்டே பண்ண மாட்டேன். இப்போ நெறைய கடவுள் இருக்காங்க. நெறைய தெய்வங்கள் இருக்கும்போது, நீங்க பர்ட்டிகுலரா முருகன எடுத்து தான் நம்ம இது பண்ணணும். முருகன், வேல், மயில், சேவல் எல்லாம் முருகர், முருகர், முருகர். அது ஏன் சார்? நான் சொன்ன மாதிரி சின்ன வயசுல எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த கனெக்ஷன் வந்துருச்சு. நான் பெரிய பக்தி. ஐ மீன் நீங்க பார்க்கலாம் சுத்தி இருக்கிற முருகன் நம்ம இல்லையா? முருகரா இருக்காரு. ஆஃப்கோர்ஸ் எல்லா கடவுளுக்கும் அவர் ஒரு சக்தி இருக்கும்ல. இவரோட சக்தி என்னன்னு பார்த்தீங்களா, கேள்வியும் பட்டிருப்பீங்க. ரொம்ப சோதனை குடுப்பாருன்னு கேட்டிருப்பீங்களான்னு, அவரு குடுப்பாரு. இந்த பரீட்சை எழுதும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் நம்மளுக்கு. என்னடா நம்மளுக்கு இவ்ளோ சாமி கும்பிடுறோமே உங்களைய, என்னைய லைஃப் ஈஸியா ஆக்காம இவ்ளோ கஷ்டமா நீங்க படுத்தணும். ஆனா, இந்த பாடம் படுத்தும்போது என்ன நடக்குதுன்னா, அந்த சவால்லாம் வரும்போது நம்ம வந்து கத்துக்கிறோம். ஆமா இல்லையா? இப்போ ஒரு வேலையில வந்து ஒரு ஒரு வேலை ப்ராஜெக்ட் குடுத்துட்டாங்க. உங்களுக்கு அந்த ம். ப்ராஜெக்ட் புரியவே இல்ல வச்சுக்கங்களேன். ஆனா, அத வந்து எப்படி டேக்கிள் பண்ணணும்னு கூட அவருக்கு வந்து உங்களுக்கு ஐடியா குடுப்பாரு. டேக்கிள் பண்ணி முடிச்ச உடனே, நீங்க பண்ண அந்த லேர்னிங்ஸ் இருக்கு இல்லையா? நெக்ஸ்ட் லெவலுக்கு அதெல்லாம் உதவியா இருக்கும். ஸோ இவர நான் கும்பிட, இவருக்காக ஹார்ட் ஒர்க் நான் செய்ய, எனக்கு நெறைய சவால் வந்துகிட்டு இருந்தாலும், அத தாண்டி போறதுக்கு வந்து இவரு ரொம்ப உதவியா இருக்காரு. அதான் அவர வந்து நான் உள்ளந்தோறும் அவர நெனைக்கிறேன். நிச்சயமா. நீங்க முருகர வந்து ஃபீல் பண்ணின தருணம் இருக்கும் இல்லையா? ஏன்னா, நெறைய பேர ஃபீல் பண்ண வைக்கிறீங்க. ஆ அப்படி முருகர ஃபீல் நான் நெறைய உங்களோட நான் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். சிலதெல்லாம் நானே எடுத்து யூஸ் பண்ணி பாட்டு பாடியிருக்கேன். சரிங்களா? அப்பலாம் கூட யோசிப்பேன். சரி இருந்தாலும் முருகருக்கு தானே அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாரி இருக்கிறப்போ, அந்த முருகர் கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு நெறைய விஷயங்கள நெறைய செய்வாரு. அவர் சொல்லவே தேவையில்ல. அது நாங்க எல்லாருமே உணர்ந்திருக்கோம். உங்களோட வாழ்க்கையில என்ன மாற்றங்கள், அல்லது என்ன அற்புதங்கள் செய்தாருன்னு நீங்க ஃபீல் பண்ணியிருக்கீங்க? அதுல என்ன விஷயத்த எங்களோட வியூவர்ஸுக்கு சொல்ல போறீங்க? இப்ப பாருங்க, எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் வந்து செய்றாங்க இல்லையா ஆர்ட் ஒர்க்ஸ்லாம். கனவுகள் நெறையா இருக்கும். ஆனா என்னோட கனவுகள் வந்து நான் செய்றப்பலாம் அ ரொம்ப நான் யோசிக்க மாட்டேன். இந்த ஆர்ட் ஒர்க்ஸ் வந்து முருகன் செய்றேன். ஆனா இது வந்து எனக்காக தான் செய்றேன். அ தெரிஞ்சு புடிச்சு நான் வந்து Instagram போடுறேன். நெறைய பேருக்கு வந்து புடிச்சிருக்கு. இப்ப பாருங்க, இப்ப இங்க இந்த பக்கம் இருக்காரு இல்லையா அந்த முருகரு. இந்த முருகர் வந்து நான் ஒரு 4, 5 இயர்ஸ் அகோ செஞ்சேன். ம். அப்பலாம் வந்து ஏஐ எதுவும் இல்ல. பியூர் அண்ட் பியூர் Photoshopல. இவர இப்ப பாருங்க, எந்த அளவுக்கு நம்ம வந்து முன்னேற்றி கொண்டு போவாருன்னு. இப்ப எந்த 6 படைக்கு இந்தியால இருக்கிற 6 படை வீட்டுக்கு போனாலும், இவர நீங்க அங்க பார்க்கலாம். அந்த ஷாப்ஸ்லாம் இருக்கும் இல்லையா கோயில்வெளிய, ஆமா. அங்க வைக்கிறாங்க இவர. இது எதுவும் நானும் அந்த அந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்ல. ஆனா இவர விரும்பி எல்லா அ 6 படை வீடுகள்லயும் வைக்கிறாங்க. இப்போ நானே இந்த சொந்தமா பின்னாடி பின்னாடி இருக்கிறாரு முருகர். அதே மாரி இப்படி வேல் இப்படி வச்சுக்கிட்டு ஒரு முருகர் இருப்பார்ல. அதுவும் நீங்க வரைஞ்சது தானா? அது வந்து நான் வரைஞ்சது இல்ல. ஆனா அந்த கையில பிடிச்சிருப்பார் இல்லையா அந்த வேலு. ஆ. இந்த வேலு வந்து நான் செஞ்சது. ஓகே. ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எடுத்து அந்த வேல் எடுத்து செஞ்சிருக்காரு. அண்ட் ரமேஷ் ஸ்டுடியோஸ் வேல்னு தட்டினீங்களா நெறைய வேல் வரும். நீங்க சொன்னீங்களா அந்த வேலு. அந்த வேல் தான் வந்து இப்ப நம்பர் 1ல இருக்கு. நெறைய பேரு கல்யாணத்துக்கு போறதா சரி, ஏதாச்சும் இன்விடேஷன் பேபி முருகன் பேர் வைக்கிறதா சரி, அது வந்து அந்த வேலு வச்சு செய்வாங்க.
அது அது பார்க்குறப்ப அகெயின் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அகெயின் ஐ நெவர் ஆஸ்க் ஃபார் ஆல் திஸ் நோ. நான் இதை எதுவும் கேட்கல. கடவுளே இந்த அளவுக்கு நீ கொண்டு போனேன். பாருங்க நான் சொன்ன மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு செய்றோம் இல்லையா? அவருக்கு தெரியும் எப்படி வந்து இவர் வந்து கொண்டு போகணும்னு. அதான் எனக்கு முருகனா கண்டிப்பாங்க. ரொம்ப ஓகே. இப்போ நீங்க ரொம்பவே பக்தி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? கண்டிப்பா வந்து பக்தினா நம்ம வழிபாடு பண்ணுவோம், விரதம் இருப்போம், கோயிலுக்கு போவோம். அந்த மாரி எல்லாம் நீங்க இத இத நான் பண்றேன் முருகனுக்கு அப்படின்னு சொன்னா, என்ன விஷயங்கள்லாம் பண்றீங்க? குறிப்பா வேல் பூஜை வரைக்குமே வீட்ல பண்ணுவாங்க. அந்த மாரி நீங்க பூஜை எல்லாம் பண்ணுவீங்களா? வேல் வந்து எங்க வீட்ல வந்து 2 வருஷம் முன்னுக்கு எதுவும் இல்ல. நான் வந்து முருகர வச்சு தான் கும்புறேன். அதுவும் ஃபோட்டோ மூலியமா தான். நான் வந்து இந்தியாவுக்கு வந்து 2023ல நான் போனேன். மொத வாட்டி. அப்ப போறப்ப 3 படை வீடு வந்து நாங்க வந்து கவர் பண்ணோம். திருப்பரங்குன்றம், பழனி, அப்புறம் வந்து சுவாமிமலை நாங்க கவர் பண்ணோம். கவர் பண்ணும்போது நான் வந்து மேரிட் ஆயிட்டேன். எனக்கு வந்து 2 பிள்ளைங்க இருக்காங்க. வைஃப் சொன்னாங்க, "திருப்பரங்குன்றத்துல வேல் விக்கிறாங்க. நம்ம வாங்கலான்னு." அப்ப நான் சொன்னேன், "வாங்குறது பெரிய விஷயம் இல்ல. அது எப்படி பூஜை பண்ணணும்னு எல்லாம் உங்களுக்கு தெரியுமா?" கேட்டேன். ஒய்ஃப் சொன்னாங்க, "ஒரு அளவு நம்ம பண்ணிடலாம். அதான் யூடியூப் வீடியோலாம் நெறைய பேர் போடுறாங்க இல்லையா? அதுல வந்து எப்படி இப்படி இது செய்யணும்னு." ஆனா அது சொல்லி நான் கேட்டு, இப்ப வந்து அன்னாடிக்கும் டியூஸ்டே நாளைக்கு வேல் பூஜை நான் செஞ்சுட்டு வரேன். அதனால பார்த்தீங்களா, அந்த நன்மைகள் வந்து அகைன் தேர் ஆர் திங்ஸ் தட் ஐ டோன்ட் ஷேர். ஸோ நீங்க கேட்கிறதுனால சொல்றேன். ம். வாழ்க்கையில வர அந்த சேலஞ்சஸ் நான் சொன்ன மாதிரி வேலையிலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, அவரு வந்து பாடம் கத்துக் குடுத்துட்டே இருப்பாரு. ஆனா கை விட மாட்டாரு. ஒரு அளவு ஆனா உங்களுக்கு உள்ளந்தூரம் உங்களுக்கு தெரியும். ஆஹா! இது நீ பண்ணது தானே! அப்ப பாரு எங்க வந்து முடிஞ்சிருக்கு. ஆனா நல்லதா வந்து முடியும். ஸோ அது அப்புறம் வந்து போன வருஷம் நான் வந்து சஷ்டி விரதமும் எடுத்தேன். ம். 7 நாளு. அதெல்லாம் செய்றப்ப பாருங்க அந்த கஷ்டம் இருந்தாலும் அஃப்கோர்ஸ் நம்மலாம் நல்லா சாப்பிடுற ஆளு. திடீர்னு பார்த்தாக்கா என்னடா விருதம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனா கடைசியில அவர் குடுப்பாரு பாருங்க ஒரு பெரிய பரிசு. அது வந்து நெறைய பேர் இப்ப கேட்டுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் உணர முடியும். அதே மாரி நானும் உணர்ந்தேன். அன்னாடிக்கும் எங்கெங்க நான் வந்து போறேனோ வெளிய, என்னைய தெரிதோ இல்லையோ என்னோட முருகர் அவருக்கு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. "அண்ணே நீங்க தானே அந்த முருகன் ஃபோட்டோலாம் வரையுவீங்க?" நான் சொன்னேன், "ஆமா." பாருங்க இந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காங்கன்னா, நான் எதுவும் ஆசைப்படல. அவரே செஞ்சுகிட்டு இருக்காரு இதெல்லாம். கண்டிப்பா. இப்ப விரதம் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து நீங்க சஷ்டி எல்லாம் கூட நான் வந்து போன வருஷம் வந்து விரதம் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப வேல் பூஜை எல்லாம் பண்ணும்போது கண்டிப்பா, கண்டிப்பா அவருக்கு அந்த வேல் மாறலோ ஏதோலாம் பாடியே ஆகணும். அப்ப கண்டிப்பா நீங்க என்னெல்லாம் பாடுவீங்க? அத பத்தி சொல்லுங்க. அது செய்றப்ப ஓகே நான் சொல்லி ஆகணும். எனக்கு வந்து தமிழ் பேச தெரியும். ஆனா படிக்க அந்த மாரிலாம் தெரியாது. ஏன்னா நான் வந்து இங்க மலேசியால பொறந்து வளர்ந்ததுனால, ம். மலே ஸ்கூல்ல வந்து என்னைய அனுப்புனாங்க. ஆம் தமிழ் பேசியே ஆகணும்னு சொல்லி தான் நான் வந்து இப்போ பேசுறேன். ஏன்னா பேரன்ட்ஸ் அந்த மாரி. அவங்க வந்து எஸ்டேட்லேருந்து வளர்ந்து வந்தவங்க. அவங்களுக்கு வந்து நீங்க வீட்ல என்ன பேசுவீங்கன்னு தெரியும். தமிழ் பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு தான் சொல்லிக் குடுக்கும்போது, இந்த தமிழ் வார்த்தைகள்லாம் எனக்கு தெரியாது. ஆனா வேல் பூஜை செய்றப்ப பின்னாடி கந்த சஷ்டி வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். ஆ என் ஃபோன்லயே இருக்காரு. இப்ப கூட நீங்க வால்பேப்பர் நான் காட்டலாம். பாருங்க. ம். முருகர் தான் இருப்பாரு. ம். கந்த சஷ்டி நான் ப்ளே பண்ணுவேன். ப்ளே பண்ணும்போது பாடிக்கிட்டே ஆ அகைன் அந்த தின்னூரும் சரி, பாலு, அப்புறம் மஞ்சள் அதெல்லாம் வந்து சந்தனம் போடுறப்பலாம் சரி, அந்த ஓடிக்கிட்டே இருக்கும். நானும் பாடிக்கிட்டே செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஆ கடைசியில அவர்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்பேன். எனக்கு தமிழ் தெரியாது. எனக்கு தெரியும் நீங்க தமிழ் கடவுள்ன்னு. அதுல ஏதாச்சும் தவறு இருந்தா என்னைய மன்னிச்சிடுங்க. என்னால முடிஞ்சது நான் செய்றேன். நீங்க ஏத்துக்கணும். அதோட நான் அப்படியே முடிச்சிருவேன். அப்புறம் டியூஸ்டே இந்த மாரி நான் செஞ்சுகிட்டு இருக்கேன். கண்டிப்பா. அதாவது தமிழ் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்கள்லாம் வந்து நகரவே முடியாது. ஏன்னா நம்மளோட டிஎன்ஏலலாம் தமிழ் இருக்கு அப்படிங்கிறது ஆமா. தான் உண்மை. ஏன் நான் இத சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்க போட்ட ரீல்ஸ்ல வந்து ரொம்ப அதிகமா வியூஸ் போயிருக்கு. அந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க சூஸ் பண்ண பாடல். நான் என்னோட கேள்வியிலேயே நான் அதெல்லாம் வச்சிருக்கேன். அதாவது ரொம்பவே அதிகம் வியூஸ் போயிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ரீலோட சாங்ஸ் வந்து இங்கு தீயோரை கழுவேற்று என் வேலையா வந்து இல்லாரை மேலேற்று என் பாலையா கண்டுகொள்ளாரை நீ மாற்று. இந்த வார்த்தையில ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு வார்த்தை. கண்டுகொள்ளாரை நீ மாற்று பொன் வேலையா தொண்டு செய்வோரை தினம் காக்கும் செவ்வேலையா. ரீல் இந்த ரீல் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த ரீல். ஓ வாவ்! ஓகே, ஓகே, ஓகே. பியூட்டிஃபுல். மேல ஓம் வரும் பாருங்க. இதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கும். பியூட்டிஃபுல். இதெல்லாம் ரொம்ப நாளாச்சு செஞ்சு. இருந்தாலும் ஏன்னா ரீல்ல 1, 2 இல்ல. நெறைய நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். எப்பலாம் கற்பனை வரீங்களோ, இந்த மாரி செய்றப்ப, மனசுல இருக்கிற அந்த சந்தோஷம் இருக்கே, ஐயோ! அப்பா! சொல்லவே தேவையில்ல. கண்டிப்பா. இதுல வந்து மயில்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. மயில். ம்ஹ்ம். இந்த மயில் ஸ்டார்ட் ஆகி இந்த வேர்டிங்ஸ் இந்த சாங் வந்து இந்த ரீலுக்கு நீங்க எப்படி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா, இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப வீரியமானவை. ரொம்ப தாக்கத்த குடுக்குற வார்த்தைகள். இது ஆமா. அது பின்னாடி வரும். நிலம், மண், வீரம், மானம் இப்படியெல்லாம் இந்த பாட்டுல நெறைய வரும்.
நான் இதை வேற ஒருத்தர் கூட ஒப்பிட்டு பார்ப்பேன் முருகரை தாண்டி. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த காம்பினேஷன் எப்படி இந்த ரீலுக்கு அல்லது இந்த ஏஐ வீடியோவுக்கு வந்துட்டு இந்த பாட்டு போடணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ஸோ ஒரு ரீல் போடுறப்ப அந்த அஹ், எப்படி சொல்றது, அந்த பவர் எப்படி வந்து எம்ப்ளிஃபை பண்ணலாம் அந்த இருக்கிற அந்த மெசேஜிங். இப்போ பார்த்தீங்களா, இப்போ கூட இப்போ கடைசி இப்போ சில மூணு பாடல்கள் வந்துச்சு. நல்ல நல்ல பாடல்கள், முருகன் பாடல்கள்லாம் பார்த்தீங்களா, கிளாசிக்கும் இருக்கு. இப்போ கடைசியாக வந்த நிறையா புது பாடல்லாம் வந்தது இருக்கு இல்லையா. இதெல்லாம் போடுறப்ப என்னோட இன்ஸ்டாகிராமில் அந்த ரீலில் இருக்கிற அந்த பவர் எப்படி வந்து இப்போ ஒரு வேல் வந்து பறக்குது வச்சுக்கிங்களேன், அந்த வேல் போக நேரத்துல வந்து ஸ்லோவா பாட் போட்டு நல்லா இருக்குமா இல்ல ஃபர்ஸ்டான பீட்ல பாட் போடலாம் போட்டாக்கா நல்லா இருக்கும்னா சொல்லிட்டு நான் ரொம்ப டெஸ்ட் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ ஏன் மயில் நீங்க கேட்டீங்களா, அவர் வந்து எனக்கு நிறைய பேர் ஆக்சுவலி ஈவன் என்னோட சொந்த ஒய்ஃபும் சரி அவங்க சொல்ற என்னன்னா, ஏன் தெரியல நீங்க செய்யறப்பலாம் அந்த மயில் பண்ற அந்த வேலைங்கள்லாம் அந்த சாரி கட்டணுமா சரி இல்ல வந்து அந்த மரத்துல நின்று பாக்குற அது ஏன் நீங்க மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு சொல்றாங்க. அது வந்து நான் தான் வந்து இந்த மயில்னு. ஏன்னா ஐ மீன் அந்த மாதிரி நினைக்கிறது ரொம்ப பெரிய நான் வந்து பாக்கியமா நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு சேவை. வேலு 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 எல்லாம் தெரியும், முருகர் மயில் இருக்கிற காரணத்தினால அது வந்து அவர் என்ன சொல்றாரோ இவர் வந்து செய்வாரு. முருகன் ஒரு இடத்துல இருந்து ஒரு ஏ டு ஜிக்கு கொண்டு போறது அது ஒரு வேலை. ஆனா இவர் ஒரு மெசஞ்சர் மாதிரி. ஸோ மயில் ஏன் நான் வந்து ரொம்ப பயன்படுத்துறேன்னா, முருகன் வந்து உருவம் இருக்கும், வேல் மூலியமாவும் அவர் நம்ம பார்க்கலாம். ஆனா அந்த மயில் ஏன்னா அவர் வந்து அவருக்கு கொடுக்குற அந்த மெசேஜை வந்து நான் அந்த மயில் மூலியமா கொண்டு போறேன். ஏன்னா நம்ம எல்லாம் மயில் பார்த்துருக்கோம், நம்ம வந்து ஃபாரஸ்ட்ல பார்க்கலாம், கோயில்ல பார்க்கலாம். ஆனா மயில் பார்க்குறப்ப நம்மளுக்கு என்ன தோணும், ஆஹா வர்றா முருகரோட வாகனம் இங்க இருக்குன்னு. அவர் வாகனம் மட்டும் இல்ல, என்னோட இன்ஸ்டாகிராம் மூலியமா அப்புறம் இப்படி கேட்டீங்களா அந்த ரீல் அவர் இப்படி செய்யறப்ப நம்மளுக்கு என்ன தோணுது பாருங்க, எனக்கே ஒரு மாதிரி புல்லரிக்குது, கூஸ் பம்ப்ஸ் வந்துருச்சு. ஸோ அப்படி செய்யறப்ப நம்மளுக்கு அந்த தோணும், அந்த பாட்டம் சரி அது செய்யறப்ப அந்த இருக்கிற அந்த மீனிங் வந்து எம்ப்ளிஃபை பண்ணுது. ஸோ அடுத்த என்ன சீன் வரப்போகுதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. பாட்டி பாக்குறப்ப ஓகே மயில் இப்படி செய்யுது, சரி அடுத்து என்ன சீன் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒன்று நான் வந்து கொஞ்சம் பெருசாக்குவேன், அதாவது எம்ப்ளிஃபை பண்ணுவேன். திருச்செந்தூர் முருகர் அது நெக்ஸ்ட் என்னோட கேள்வி. அது பூமேவு ஷண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டுணுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும். GT Holidays, South India's #1 travel brand.